ஓம் குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமியோட அருளால் இந்த கால ரகசியம் என்ற ஒரு பதிவேட்டில் இன்னைக்கு நம்ம புத்த பகவானோட விஷயங்கள் விசேஷங்களை பார்க்குறோம். முதன்மையாக புத்த பகவான் இப்போ நம்ம ஜோதிடப்படி காலபுருஷ தத்துவப்படி எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியாக விளங்குறார் பார்த்தாச்சுன்னா மிதுனம், கன்னி. அந்த மிதுனம் யாருன்னா காமம் ராசி. காமம் மீன்ஸ் விருப்பம் அப்படி எடுத்துக்கணும். கன்னி கர்மம் ராசி. கர்மம் மீன்ஸ் செயல் அப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ சுவாமி என்ன உணர்த்துறாரு அப்படின்னு நம்ம முதல்ல எடுத்துக்குவோம். சுவாமி யாருன்னா புத்த பகவான் புத்திகாரகன். இந்த புத்தி எப்படி இருக்குன்னா நல்ல புத்தி, அது செயல்படுறதுக்கு ஒரு தகுதியாக இருக்கும் போது எப்படின்னா முதல்ல இந்த நல்ல புத்தியானது விரும்புவது. எப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்கிறதுனா, இப்போது உங்கள் மனசில் ஒரு நல்ல எண்ணம், ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும், இல்லைன்னா ஒரு அன்னதானம் பண்ணணும், இப்படி நீங்கள் விரும்புகிறீங்க வச்சிங்களேன். விருப்பம் எல்லாமே புத்தியால் செய்யப்படக்கூடிய ஒரு செய்கை தான். ஸோ இது விருப்பம் சம்மந்தப்பட்ட புத்தி செயல்பாட்டில் இருக்குது. அதாவது அந்த புத்தி எப்படின்னா விரும்புது, இதை நாம் செய்யணும், இதை நாம் அடையணும் அப்படின்ட்டு. நல்ல புத்தி, ஓகேவா? அந்த விருப்பமான ஒரு ராசி தான், விரும்பக்கூடிய ஆசை சம்பந்தப்பட்ட காமம் சம்பந்தப்பட்ட ராசி தான் முதல்ல மிதுனம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கர்மம், செயல். அதாவது நீங்கள் நல்லதை நினச்சா மட்டும் போதாது, அந்த நல்லதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் தான். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு நற்காரியம் பண்ணணும், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு தான தர்மங்கள் பண்ணணும்னா அதை மனசுலேயே நினச்சிட்டே இருந்தால் அதோட பலன்கள் நம்ம அடைய முடியாது இல்லையா? நம்மளால் இயன்ற அந்த நற்காரியங்கள், அந்த புத்தி, விரும்பிய புத்தி செயலுக்கு வரும்போது தான் அதோட பலன்கள் பன்மடங்காக நமக்கு கிடைக்கும். அதை தான் சுவாமி இங்கே குறிப்பால் உணர்த்துறாரு பாருங்க. முதல்ல காமம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி விரும்புவது, ரெண்டாவது கர்மம்ன்றது செயல்படுவது. இதுலேயே நீங்கள் பார்த்துங்க, புத பகவான் 2 வீடும் ஆட்சி வீடாக இருந்தாலும் அந்த கர்மம்னு சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசி வீட்டில் சுவாமி உச்சம் அடைகிறார். இதோட தத்துவம் என்னன்னா, நம்ம விரும்பிய நல்ல புத்தியால் நம்ம விரும்பிய நல்ல எண்ணங்கள் செயல்பாடுக்கு வரும்பொழுது அது உச்சமடையுது. உச்சமடையுது மீன்ஸ் என்னன்னா, அந்த ஒரு செயலால் ஒரு விளைவு ஏற்படும். அந்த விளைவு அனுபவத்தை தரும். அந்த அனுபவமே ஞானமாக நமக்கு விளங்கும். இதுதான், இதை குறிப்பதற்காக தான் சுவாமி பாருங்க, காமம் என்ற அந்த காற்று ராசி மிதுனத்தில் ஆட்சியாக மட்டுமே இருக்காரு. அவரோட வீடு தான். அடுத்து கர்மம் என்று சொல்லக்கூடிய செயல்பாட்டுக்குரிய, அதாவது செயல்படுவது, கர்மம் மீன் செயல்படுவது, செய்கை. அந்த ராசிக்குரிய கன்னி ராசியில் சுவாமி உச்சம் அடைகிறார். எல்லா இந்த ராசி மண்டலம் 12 இருக்கு இல்லையா, அதில் நவகிரகங்களை எல்லாமே பாருங்க, யாருமே தன் வீட்லேயே உச்சம் அடைய மாட்டாங்க. இன்னொருத்தங்க வீட்டில் தான் உச்சம் அடைவாங்க. உதாரணத்துக்கு சனீஸ்வர பகவான் வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சமடைகிறாரு, சந்திர பகவான் வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறாரு. இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் புத்திகாரகனாக விளங்கக்கூடிய புத பகவான் தான் தன் வீட்டில் தானே உச்சமடைவார். அது கன்னியில். அவர், அதாவது இந்த காலபுருஷ தத்துவப்படி இந்த கிரகங்கள், நவகிரகாதிபதிகள் என்ன உணர்த்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த கோயில் பாருங்களேன், அந்த திருவெண்காடுன்ற கோயிலே நீங்கள் பாருங்க, சுவாமி ஒரு பக்கம், அம்பாள் ஒரு பக்கம், அப்படி தொலைவில் தான் இருப்பாங்க. அது கோயில் ரொம்ப பெரிய கோயில். ஏன்னா ஆதி சிதம்பரம் இல்லையா? இந்த புத பகவான் எங்கே இருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்ம வித்யாம்பிகை அம்பாள் அருகில் தான் இருப்பார். அதாவது யாருக்கு நல்ல புத்தி பிரகாசம் இருக்குதோ அவங்க நல்ல மேன்மையான நிலையை அடையலாம்ன்றது ஒரு உதாரணம் அங்கேயும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜோதிட ஸ்ருதி படி நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த புத பகவானோட விஷயமே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கிரகத்தோட தோஷத்தையும் போக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல புத்திமான் பலவான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பெரியவங்க. அதாவது புத்தி யார்கிட்ட இருக்கோ, நல்ல புத்தி, சிரமான புத்தி யார்கிட்ட இருக்கோ அவன் எந்த பிரச்சனையில இருந்தும் தப்பிச்சு வெளில வந்துடுவான். மற்றபடி ரொம்ப வீரம் இருந்தாலும், ரொம்ப செல்வம் இருந்தாலும், ஆனால் சமயோஜித புத்திகள் எதுவுமே இல்லை அப்படின்னா மாட்டிக்குவோம். ஸோ அதனால தான் இந்த புத பகவானுக்கு அப்படி ஒரு தனித்தன்மையை கொடுக்குறாங்க பாருங்களேன். ஸோ அதனால் நம்ம புத பகவானோட விசேஷங்கள் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, நல்ல புத்தியை
நல்ல மாதிரி செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த புத்தி விருத்தி அடையும். நல்ல எண்ணங்கள் செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு புத பகவான் வந்து உணர்த்துறாரு இந்த காலபுருஷ தத்துவப்படி. ஏன் இப்படி உணர்த்துறாருன்னா, அப்பதான் நாம அனுபவத்தின் மூலியமா உயரிய ஞானம், அதாவது பிரம்ம வித்யைன்றது சாதாரண வித்யா, அந்த வித்யாம்பிகா அருகில சுவாமி இருக்காருன்னா அப்போ நமக்கு அந்த வித்தியை வந்து நமக்கு சுவாமி கொடுத்துருவாரு. அந்த அம்பாலோட அனுகிரகத்தை பெற்று தருவார். அது கிடைச்சாச்சுன்னா மோட்சம் தானே. இந்த நவகிரகங்களுமே வந்து மனிதர்களோட கர்ம வினையை பரிபாலனம் பண்ணாலும் இவங்களோட பரிபாலனம் எப்படி இருக்குன்னு நீங்க எல்லாமே பாருங்களேன். நம்ம அந்த ராகு கேது பகவான் கிட்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், இப்போ புத பகவான், குரு பகவான், இப்போ புத பகவான் கிட்ட வரோம் வச்சுங்களேன். எல்லாருமே வந்து மோட்சத்தை தான் வந்து மனிதர்கள் அடையறதுக்காக இந்த காலபுருஷ தத்துவப்படி வந்து இயக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா நம்ம தான் அதை வந்து புரிஞ்சிக்காம இது தோஷம் அது தோஷம்னு சொல்லிட்டு உடனடியா ரெமிடியை தேடி கண்டுபிடிச்சி பிறவியை வந்து பெருக்கின்றே போறோம். அப்ப நீ சொல்றது படி என்னப்பா வரக்கூடிய துன்பத்தை அப்படியே ஏற்று அனுபவிக்கணுமானா அதுதான் உண்மை. ஏன்னா எதுவுமே கர்ம வினை நம்ம பண்ணதுதான் நம்ம தலையில வரோமே காண்டி இன்னொருத்த பண்ணி நமக்கு கொடுத்துட்டு போகவே முடியாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணது, லௌகீகத்துல இருக்கிறதுனால ஒரு 50% அனுபவிக்கிறது நம்ம ஏதுவா இருக்கணும். இந்த காலபுருஷ தத்துவப்படி நவகிரகங்கள் உணர்த்தக்கூடிய விஷயங்களே இதுதான். அப்படி ஏதுவா இருக்கிறோம், ஒரு 50% வந்து கம்மி பண்ணிட்டு இன்னும் 2-3 பிறவி எடுத்து அனுபவிக்கலாம் அப்படி வந்தாச்சுன்னா கூட பிறவிகள் நீளமே காண்டி வேற ஒன்றும் இல்லை. ஆனா இதெல்லாம் நல்லா அனுபவிக்கிறோம் அப்படி எந்த நம்ம பண்ண துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஆச்சுன்னா மோஸ்ட்லி வந்து பிறவி வந்து நிச்சயமா குறைஞ்சிருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் தான் ஹரிச்சந்திர மகாபிரபுவோட கதை. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். விஸ்வாமித்திரர் மேல எல்லாருக்குமே வந்து கோபம் இருக்கும். என்னடா ஒரு குருவா இருந்து இவரை இப்படி படுத்துறாரு சுவாமி, ஒரு இந்த மாதிரி அவர் எப்பேற்பட்ட அரசனை வந்து இப்படி அதாவது இந்த இடுகாட்டுல வேலை செய்ய வச்சுட்டாரு எப்படிலாம் யோசிக்கலாம் இல்லையா. பட் ஆனா முற்பிறவில அந்த ஹரிச்சந்திர மகாபிரபு தான் அவரோட குருநாதரா விளங்கக்கூடிய விஸ்வாமித்திர சுவாமி கிட்ட கேட்கிறாரு, என்னன்ட்டு சுவாமி இப்படியே பிறவி நின்றுட்டே போதே, இந்த பிறவி முற்று பெற்று அடியன் முக்தி பெறறதுக்கு ஏதேனும் வழி உண்டா? அதுக்கு நிறைய கர்ம வினைய இருக்கப்பா, அது நிறைய, அதுக்கு தான் பகவான் நிறைய பிறவிகளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கழிக்கிறாரு அப்படின்னு. இல்லை சுவாமி, அடியன் வந்து முக்தி அடையணும். சரி பாப்பா, அடுத்த ஒரே பிறவில நீ பண்ண எல்லா கர்ம வினையும் ஒரே ஒட்டுமொத்தமா உனக்கு கொடுத்துட்றேன், நீ அந்த பிறவியோட முக்தி அடைஞ்சிருவேன்ட்டு சொல்லிட்டு தான் விஸ்வாமித்திர மகரிஷி இவ்வளோ விஷயங்களை வந்து ஹரிச்சந்திர மகாபிரபுக்கு பண்ணிட்டு இருக்கார். ஸோ இங்கிருந்து நம்ம உணரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நவகிரகாதிபதிகள் எல்லோருமே கருணையே வடிவானவங்க. அவங்க செய்கைகள் செயல்கள் எல்லாமே வந்து மனிதர்களுக்கு முக்தியை நல்கக்கூடிய ஒரு பாதையில தான் நம்மளை எல்லாரையும் இட்டுட்டு போறாங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும் குருவர்களால. சரிங்களா? ஸோ ஓகே. அதே மாதிரி இந்த புத்திகாரகனா விளங்கக்கூடிய இந்த புத பகவானுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு, 1-2 இல்லை. அது நாம ஒரு குறிப்பா எடுத்துக்கணும்னா, இந்த பொதுவாகவே இந்த புத பகவானோட தன்மை நீங்க பாருங்களேன். இந்த புத பகவான் மட்டும் சுபர்களோட சேர்ந்தா, சுபர்கள் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், வளர்பிறை சந்திர பகவான், ஸோ இப்படி சொல்றாங்க இல்லையா. இந்த சுபர்களோட புதன் பகவான் சேர்ந்தா அவரும் சுபர். பாபர்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், அப்புறம் ராகு கேது பகவான், இவங்களோட சேர்ந்தா பாபர். இப்படிதான் ஜோதிட ஸ்ருதி வந்து சொல்லுது வச்சுங்களேன். இதோட தத்துவமே நீங்க பாருங்களேன். புத்தி எல்லாருக்குமே ஒண்ணுதான். பிறக்கும் பொழுது இறைவனோட அருளால எல்லாருக்குமே ஒரே புத்தி தான். நம்ம யாரோட சேர்றோமோ அந்த புத்தி தான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் வருதுன்றதோடையும் சுவாமி வந்து உணர்த்துறாரு. ஸோ இங்க சுபர் பாபர்ன்றது வந்து ஜோதிட விதிப்படியை காட்டி எல்லாருமே வந்து நமக்கு நன்மையை தரக்கூடிய நவகிரகங்கள் தான். ஸோ இதையே நாம மனசுல வச்சுக்கணும். இந்த புத பகவான தன்மை இப்பேற்பட்டதா, அப்போ நம்ம புத்தியை வந்து எப்படி வச்சுக்கணும்னா, நல்ல சச்சங்கத்துல ஈடுபடணும், நல்ல குருமார்க்கம், குரு வழியில செல்லணும். இப்படி எல்லாம் இருந்தா இந்த புத்தி வந்து நிச்சயமா வந்து விசேஷமான அனுகிரகத்தை பெற்று அதோட வந்து நம்மள மோட்ச பாதைக்கு இட்டு செல்லும். சரிப்பா, எல்லாம் ஓகே. ஜோதிட டிப்ஸ் படி வழக்கம் போல என்ன பார்க்கலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, புத பகவான் புத்திகாரகன் நல்லா இருக்கணும் எல்லோருக்குமே அப்படின்னாச்சுன்னா, வித்யா விசக்ஷண அப்படின்ட்டு ஒரு சக்கரம் ஒன்று உண்டு. புத பகவானுக்குரிய ஒரு சக்கரம் விசேஷமான சக்கரங்க அது. நீங்க பாருங்களேன், புதாய புதாச்சிதாய நமக அப்படின்ட்டு வந்து நம்ம புத பகவான் அஷ்டோத்திரத்துல வித்யா விசக்ஷனாய நமக அப்படின்ட்டு அந்த அஷ்டோத்திரத்துல ஒரு நாமாவளி ஒன்று வரும். நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும், புத பகவான் அஷ்டோத்திரத்துல. அது மாதிரி அந்த சக்கரம் ரொம்ப விசேஷமானது. அதை நாம வீட்டில் வச்சு பூஜை பண்றதுனால
நல்ல புத்தி பிரகாசம் நிச்சயமா ஏற்படும். அது மட்டும் இல்லாம குருவோட பெரும் கருணையால, ஏன்னா நமக்கு வாத்தியார் மாதிரி பெரியவங்க சொன்ன விஷயங்களே எல்லா கர்மாவும் வந்து குறைக்கக்கூடியது, கர்மாவை வந்து நிர்மூலமாக்கக்கூடியது தர்மம் தானே. ஸோ அப்போ புத பகவானோட அனுகிரகம் கிடைக்கணும், புத பகவான் தோஷம் ஏதேனும் இருந்தால் நீங்கணும் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த ஏழை மாணவர்களுக்கு முடிஞ்ச உதவிகள் என்னெல்லாம் முடியுமோ, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பென்சிலாவது வாங்கி கொடுக்கலாம், ஒரு பல்பமாவது வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்ச பொழுது அதெல்லாம் பண்றது புத பகவான் பிரீத்தி பண்ணி தரேன். நல்லா முடிஞ்சுன்னா ஒரு படிப்பு செலவையே கூட ஏற்றுக்கலாம். ஓகேவா? ஏன்னா புத பகவானோட அனுகிரகம் எல்லா குடும்பத்துக்கும் தேவை. ஏன்னா நல்ல புத்தி இருந்தால் தான் நம்ம நற்கதியை அடைய முடியும். அதனால தான் இவர் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சரிங்களா. ஸோ அதோட கூடுதலாக இன்னும் சில விஷயங்கள்லாம் நிறைய பண்ணலாம் வச்சுங்களேன். அதில் குறிப்பாக நிறைய பேர் வந்து பொதுவாக கல்வி சம்பந்தப்பட்ட உதவி பண்ணியாச்சுன்னா வித்யாகாரகனோட அனுகிரகம் கிடைக்கும். அது உண்மைதான். ஆனால் கூடுதலாக என்ன சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, முதல்ல வந்து இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த நிறைய வந்து இந்த சுவாமி கதைகள் இருக்கக்கூடிய வரலாறு புராணங்கள் இருக்கக்கூடிய கதை புக்குங்கள், குறிப்பாக இந்த ராமகிருஷ்ண விஜயன்ட்டு ஒன்று இருக்குங்க. அதெல்லாம் இந்த சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அகஸ்திய விஜயம், இந்த ரெண்டுமே வந்து மகான்களோட விஜயம் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கணும். ஒரு 30 வருஷம் முன்னாடி அந்த ராமகிருஷ்ணா விஜயம் இதெல்லாம் படித்ததோட விளைவு தான் அடியன் இன்னைக்கு உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு அதை படித்ததுனால தான் கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கருணையால், இறைவனோட கருணையால் அகஸ்திய விஜயம் கிடைச்சது. அதன் மூலியமாக தான் நிறைய தெய்வீக விஷயங்கள், தெய்வீக காரணங்கள்லாம் எல்லாமே வந்து புலப்பட ஆரம்பிச்சது குருவர்களால். ஸோ அதனால் நிறைய நாம் பண்ணக்கூடியது ஏதேனும் வித்யாகாரங்களை வந்து நம்ம பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா வெறும் மாணவர்களுக்கு தேவையான உதவி மட்டும் இல்லாமல் கூடுதலாக அவங்களுக்கு தேவையான நல்ல அறிவுக்கு நம்ம இப்பயே ஒரு வித்து, அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பசங்களுக்கும் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, இந்த படியே இந்த மாதிரி விநாயகர் இந்த வேலை பண்ணுவார் பாரு, இந்த கதையில் முருகர் இப்படி பண்ணுறாரு பாரு அப்படின்ட்டு கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து மனசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களா இருந்தால் அவங்களுக்கு அகஸ்தியம், ஏன்னா அகஸ்திய விஜயம் எல்லாமே வந்து பரிகாரங்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன் அடியேனுக்கு தெரிஞ்ச வண்ணம் நிறைய ஜோதிட சாஸ்திரத்துல இல்லாத பரிகாரங்கள் எல்லாமே இருக்கு. அவ எல்லாமே வந்து பயன்பாட்டுல இருக்கு. அதை பண்ணவங்க நிறைய பேர் வந்து நல்ல விஷயங்கள் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அது அவ்வளோ உறுதியா சொல்றோம். ஸோ அதுபோல இந்த வித்யா தானத்துல வந்து இந்த மாதிரி ராமகிருஷ்ணா விஜயம், அகஸ்திய விஜயம், அப்புறம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள், தமிழ் ஸ்லோகங்கள், இந்த மாதிரி புக்கெல்லாம் கூட நம்ம கொடுக்கறது, அந்த குழந்தை நிச்சயமா ஒரு நல்ல ஒரு அறிவாளியா மாறும். ப்ளஸ் வந்து நமக்கு பார்த்துட்டிங்கன்னா புத பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கும் குருவர்களால். ஓம்.